இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இது ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. நான் இதில் லைனிங் ஒரு பக்கம் இருக்குது, மெயின் கிளாத் ஒரு பக்கம் இருக்குது. ஃபேஸிங் வந்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மெயின் கிளாத்து தான், அதாவது மெயின் கிளாத்து தான் ஒன்றை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். கீழே வந்து லைனிங் கிளாத் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து இன்சர்ட் பண்ணி, அதாவது உள்பக்கமாக பிசுறு தெரியாமல் இருக்கணுங்கிறக்காக உள்ளே இன்சர்ட் பண்ணி தான் நம்ம வைக்க போகிறோம். அப்போ இதை உள்ளே வச்சு அப்படியே மடித்து ஒரே தையலாக கூட போடலாம். சப்போஸ் உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க, அப்படியே மடித்து தையல் போட வரல அப்படிங்கும்போது நம்ம கீழே வந்து ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதை ஃபோல்டு பண்ணி இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். அதாவது 2 தையலு பேக் அண்ட் ஃப்ரண்ட், அதாவது லைனிங்கு பேக்லேயே பேக் கிளாத்தும் லைனிங் கிளாத்துக்கும் நடுவில் நம்ம வந்து ஃப்ரண்ட் கிளாத்தினுடைய ஷோல்டரை வச்சு கவர் பண்ணி தையல் போடுறோம். ஒரு நீடில் அளவுக்கு மட்டும் அதில் ஒரு கேப் இருந்தால் போதும். அது எதனாலனா அந்த நெக்கினுடைய இது வந்து கவர் பண்ணி ஒரே லைனாக வர்றதுக்காக, இல்லாட்டினா ஏற்றிந்தாத்தி வந்துடும் ஷோல்டர் ஜாயிண்ட். அப்படி வராமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக ஒரு நீடில், பெரிய நீடிலில் வர கேப் அளவுக்கு அதில் கேப் விட்டுட்டு நம்ம தையல் போடலாம். இப்போ நான் ஒன் சைடு மட்டும்தான் வச்சு தையல் போடுறேன். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் போடலாம். இப்போ இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஷோல்டர் வந்து ஈவனாக இருக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கினுடைய 2 அளவும் 1/2 இன்ச்சு ஈவனாக வச்சு நம்ம தையல் போடணும். இதில் வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க பிரியாத மாதிரி. அப்புறம் அந்த கார்னர் மட்டும் கட் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஷோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. லைனிங் ஒரு பக்கமும் மெயின் கிளாத் ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரி. அப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஃப்ரண்ட் சைடினுடைய ஷோல்டரை வந்து ஒரு நீடில் அளவு கேப் விட்டு அதில் மேலே வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். மடித்து போடணுன்னா அப்படியே போடலாம். சப்போஸ் உங்களுக்கு அது முடியல அப்படிங்கும்போது மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த ஷோல்டர்கிட்ட ஏற்றிந்தாத்தி வராமல் ஒரே லைனாக நெக்கு ஷோல்டர் வரணுங்கிறதுக்காக தான் இது. அப்படி சப்போஸ் அது ஏற்றிந்தாத்தி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்து இது தைங்க. கார்னர் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ திருப்பிக்கலாம். அப்படியே இழுத்து விட்டோம்னா போதும், அது திருப்பறக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பேக்கில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரே லைனாக அப்படியே இருக்கும் நமக்கு. இப்போ இதில் வந்து நம்ம நீடில் அளவு தையலும் பக்கத்துலேயே இன்னொரு தையல் வேணும்னா டபுள் ஸ்டிச்சாக நம்ம போட்டுக்கலாம். நல்லாவே சுருக்கமெல்லாம் இல்லாமல் எடுத்து விட்டுருங்க. ஷோல்டர் பகுதியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பித்து அப்படியே கொண்டு போய் அடுத்த ஷோல்டரில் நம்ம அதை முடிச்சுக்கலாம். அப்படியே அவுட்டரில் நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச்சு அதே மாதிரி போடலாம். இன்னொரு ஸ்டிச்சு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டினா விட்டுறலாம். அடுத்த ஸ்டிச்சு போடும்போது கழுத்தினுடைய இதிலிருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு குதிரை இடை, அதாவது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச் போட்டிருப்போம், அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி பேக் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா போதும். பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துருங்க நூலை. நூல் அப்பப்போ இழுத்து விட்டுக்கோங்க, இல்லாட்டினா அடுத்து தையல் போடும்போது உங்களுக்கு ஊசியிலேருந்து நூல் கழன்றும். அதனால் எப்போவுமே ஒரு கட் பண்ணி எடுக்கும்போது அந்த நூலை வந்து கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் நெக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து ஸ்டிச் போட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் எக்ஸஸாக இருக்கிறத. சைடு நாச்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்சாக தான் கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே வந்து 2 பக்கமும் ஈவனாக வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். மெயினாக சுருக்கம் வரக்கூடாது. மெயின் கிளாத்துக்கும் லைனிங் கிளாத்துக்கும் கேப் வந்து மெயினாக சுருக்கம் வராமல் இருக்கணும். டக்கு எங்கெங்கெல்லாம் போடணுமோ அந்த இடத்த ஒரு இதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளாக் அப்படிங்கும்போது அந்த நீடில் மார்க் வந்து சீக்கிரம் இதாயிரும். அவுட்டர் ஸ்டிச் போட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம பேக்கில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணியாச்சு, அட்டாச் பண்ணியாச்சு. அதே மாதிரி சீட்டில் இருக்கிறது, வெயிஸ்ட் ரவுண்டில் இருக்கிறது, ஆர்ம் ஹோல் கிட்ட அதாவது செஸ்ட் ரவுண்டு இது எல்லாமே நாச்சஸும் நம்ம போட்டாச்சு. டாட் வந்து உங்களுக்கு பிடிக்கும்போது அந்த துணி வந்து ஸ்லிப் ஆகிடக்கூடாது. அதாவது காட்டன் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அது சிந்தட்டிக்கோ இல்லை வேறு ஏதோ மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா அந்த லைனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா டாட் பிடிங்க. அதே மாதிரி சைடில் இருக்க நம்ம ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மார்க் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த டாட் பிடிக்கிறதுக்கான ரீசன் வந்து பேக்கில் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சிலருக்கு பேக் வந்து ரொம்ப அவுட்ரில் அப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த டாட் பிடிச்சே ஆகணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஏன்னா இன்னும் அவங்க உடம்பு வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி காட்டும். உள்ள பேக் வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கவங்களுக்கு அந்த இடத்துல துணி லூஸ் கொடுக்கும். அப்போ வந்து அந்த டாட் பிடிச்சிங்க அப்படின்னா தான் அந்த இடம் அவங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த டாட் பிடிக்கும்போது ஸ்டார்டிங்லையும் எண்ட்லேயும் அப்படியே நீடில் மாதிரி கொண்டு வரணும். அந்த சென்டர் போர்ஷனில் மட்டும் ஒரு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து பிடிக்கணும். அப்போ தான் வந்து போடும்போது அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப இறங்கிடக்கூடாது. சைடு கட்டை விட கொஞ்சம் மேலே, ஸ்லிட்டு ஆரம்பிக்கிறத விட கொஞ்சம் மேலே தான் அந்த டாட் நிற்கணும். அதை விட கீழே இறங்கி வந்துடக்கூடாது. ஜிப்பாக இருக்கட்டும், இந்த டாட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு லிமிட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் பார்க்க அசிங்கமாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம். லைனிங் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைனிங் அட்டாச்சு, ஆனால் ஸ்லீவுக்கு வந்து லைனிங் இல்லை. அப்படி பார்த்தா உங்களுக்கு அது எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி சிங்கிள் கிளாத்துங்கும் போது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் நல்லா லூஸ் கொடுத்து கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. இந்த சென்டர்லேருந்து வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா அளவு வந்து மாறாமல் வரும். அதை வச்சு பார்த்துட்டு அப்படியே கரெக்டாக அப்படியே வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் நாச் போடுறோன்னா அது ரெண்டும் மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக தான் போடுறோம். அதனால் அதை போடும்போதே நம்ம கரெக்டான டிஸ்டன்ஸு கரெக்டான அளவு வச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது. எல்லா 4 நாச்சும் ஒரே லைனில் உங்களுக்கு கிடைக்கும். மேல் துணியை இழுக்காதீங்க, லூஸ் விட்டு தைங்க. ஏன்னா சிங்கிள் கிளாத்துங்கும் போது இழுக்க கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். அதே மாதிரி சென்டரில் வர ஷோல்டர் ஜாயிண்ட்டும் கரெக்டாக அந்த நாச்சோட மேட்ச் ஆகணும். இப்போ இதில் கீழே இருக்க கிளாத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தைச்சிருவோம். மேலே நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் விட்டு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி தான் கொண்டு போகணும். ஒரே நேர்கோட்டில் இழுத்து வச்சு போட்டிங்கன்னா தையலினோட அளவும் மாறும், துணியும் நீளமாக இருக்கும். நமக்கு வந்து அந்த 2 நாச்சும் மேட்ச் ஆகாது. அதனால் மேல் துணியை கொஞ்சம் லூஸ் விட்டு அதுக்கப்புறம் தான் தையல் போடணும். பேக் ஸ்டிச் 2வது தையல் போடும்போதும் அதே 1/2 இன்ச்சு கேப்பில் தான் நீங்கள் போடணும். துணி எதுவும் லாக் ஆகிராமல் நீட்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷோல்டர் பட்டன் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். பேக் டாட் வந்து பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால சைடுனுடைய அளவை நீங்கள் மாற்றக்கூடாது. அது டாட் வந்து சென்டரில் தான், அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்ம வச்சு தைக்கிறது கரெக்டாக நாச்சிலேருந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் தையல் போடுறோமோ அதுதான். பேக் நாச் போடுறதே வந்து பேக்கில் இழுத்து பிடிக்கிறதுக்காக தான். அதனால் நீங்கள் அந்த டாட் வைக்கும்போது துணி கம்மியாக வருதே அப்படின்ட்டு இழுத்து வச்சு தைச்சிடாதீங்க. கரெக்டாக அந்த 2 கிளாத்தும் ஈவனாக வச்சு தையல் போடுங்க. இப்போது நான் வந்து கை சுற்றளவு மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம லைன் போட்டிருக்கோம், நீடில் மார்க் கூட அந்த ஷேப்பில் போட்டிருக்கோம். அதே மாதிரி கையுமே வந்து கொஞ்சம் வளைச்சி தையல் போடுங்க. அப்போ தான் அண்டர் ஆர்ம் கிட்ட லூஸ் வராமல் இருக்கும். சதைப்பிடிப்பாக இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே போடுங்க, அது பிரச்சனை இல்லை. அது வளைச்சி போட்டிங்கன்னா அந்த இடம் ரொம்ப டைட் ஆகும். ஆனால் லீனாக இருக்கவங்களுக்கு, கை ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு அந்த அண்டர் ஆர்ம் கிட்ட வந்து லைட்டாக ஒரு கர்வ் கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். இப்போ கையினுடைய சுற்றளவை நான் வச்சுருக்கேன், 5.5 இன்ச்சு நான் வச்சுட்டு அதில் வந்து நாட் போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் ஆம்ஹோல்னுடைய ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ஸ்லீவ் பக்கமாக வர்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு அந்த 2 நாச்சையும் மேட்ச் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி அந்த லைனும் லைட்டாக பெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக போடாமல்.
நீங்கள் நார்மலாக போட்டுட்டிங்கன்னா கூட கடைசியாக லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு விட்டிங்கன்னா கூட முடிஞ்சிடும். ஏன்னா அது இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஸ்ட்ரைட்டாக தான் போட முடியுது அப்படின்னாலும் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அந்த இடத்துல மட்டும் பெண்ட் பண்ணி ஒரு தையல் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாச்சையும் மேட்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம அப்படியே நீடியில் உள்ளே இறக்கி அப்படியே நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் சைடு கட்டை வந்து நம்ம மேட்ச் பண்ணி அந்த கர்வ் லைனை கரெக்டாக கொண்டு வருவோம். துணியை வந்து அந்தந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா தான் அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இழுத்து பிடிச்சி போடுறத விட அந்த நாச்சுக்கு நேராக கொண்டு வந்து நம்ம கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே நீட்டாக இருக்கும். அந்த வளைவு, அந்த பெண்டு ஷேப்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த நமக்கு போடும்போது அந்த லூஸோ அந்த இழுத்து பிடிக்கிறதோ அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக நமக்கு வரும். அதே மாதிரி அந்த ஸ்லிட்டு வர்ற இடத்துல, ஆரம்பிக்கிற இடத்துல கொஞ்சம் அப்படி வளைச்சி ஸ்ட்ரெயிட் பண்ணி நிறுத்திக்கோங்க. அடுத்த தையல் ஆரம்பிக்கும் போது அதே தையலில் கொண்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் அதை பிரித்து ஒரு குதிரையோட தையல் கேப்பில் கொண்டு வரலாம். இன்னொரு தையல் வேணும்னாலும், 3ஆவதாக ஒரு தையல் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ஸ்லிட்டுக்கிட்ட மட்டும் ஒரே தையல் தான், ஒரே இதில் தான் நீங்கள் கொண்டு வரணும். அந்த இடத்துல ஸ்லிட்டு தைக்கும்போது மடிக்கும்போது அது ஃபினிஷிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஆம்ஹோலில் பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வரணும். அதே மாதிரி தான் நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். பிசுறு மட்டும் கட் பண்ணால் போதும், மற்றபடி 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருக்கிறது அதே மாதிரி தான். 2 இதுவும் ஈவனாக வரணும், 2 நாச்சும் ஈவனாக வரணும். அதே மாதிரி ஸ்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல 1 இன்ச்சு ஈவனாக வரணும். மேலெல்லாம் 1.5 இன்ச்சு வரும், ஸ்லிட்டுக்கிட்ட மட்டும் 1 இன்ச்சு வரும். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சைடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். சைடு வந்து அந்த டிஸ்டன்ஸை பார்த்துக்கோங்க. நகத்தில் நல்லா அந்த இடத்த மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ கிளாத் விட்டுருக்கோமோ 1 இன்ச்சு அதுக்கு மட்டும்தான் நம்ம மடித்து தையல் போடணும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து லென்த்து காரணமாக நான் மடித்து விடுற அளவுக்கு விடலை, ஈவனாக கரைப்பகுதி தான் நான் விட்டுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிக்கலாம், மற்றபடி தேவையில்லை. ஈவனாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். மேலேருந்து எல்லாத்தையுமே நம்ம நாச்சஸ் எல்லாமே மேட்ச் பண்ணி கொண்டு வந்தோம்னா பேக் கீழே என்ன அளவு நம்ம விட்டுருக்கோமோ அந்த அளவு நமக்கு கரெக்டாக வரும். இது ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்டு, அதுக்கப்புறம் அப்படியே மடித்து ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்டு. அது பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வரும்போது அந்த 1 இன்ச்சு நமக்கு கவர் ஆயிரும். துணி வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே லூஸ் கொடுத்து மடிங்க. இழுத்து மடிச்சிங்கன்னா ஒரு திருகாக தெரியும் சைடு. ஸ்லிட்டு நீட்டாக இருந்தால் மட்டும்தான் சுடிதார் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். அதனால் தையல் கீழே இறங்காமல் நூல் கட்டாகாமல் சைடு ஸ்லிட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கரெக்டாக அந்த ஜாயிண்ட் கிட்ட வரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து நகத்தில் அந்த இதை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி நம்ம ரிட்டன் வரணும். அதை மட்டும் அந்த மார்க் போடுறத மட்டும் எந்த அளவு ஒரு 1 இன்ச்சு மேலே தூக்கி மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா அது ஸ்லிட்டு வந்து அந்த எட்ஜ்லேயே அடிக்காமல் கொஞ்சம் மேலே போய் ஒரு பா ஷேப்பில் நம்ம கொண்டு வருவோம். அந்த லைன் போட்டால் தான் அந்த ஸ்ட்ரெயிட் வந்து உங்களுக்கு வரும், இல்லைன்னா இப்படி கொஞ்சம் கிராஸாக போயிடும். அதனால் அந்த லைன் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு அந்த லைன்லேயே கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கீழே கொண்டு வந்துக்கலாம். அடுத்தது கீழே வந்த அந்த 2ஐயும் மேட்ச் பண்ணிக்கோங்க. 2 ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அதுவும் வந்து ரொம்ப கீழே 2 ஸ்லிட்டையும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வச்சு பார்த்துட்டு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அப்படியே கீழே வரைக்கும் நம்ம ஒரு தையல் கொண்டு போய்க்கலாம். இது வந்து நீடில் அளவு தான், அந்த எட்ஜிலேயே போடுறோம், அதனால் அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் இன்னும் இருக்கிறதுல இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்லிட்டு வந்து நம்ம டபுள் தையல் தான் போடுவோம், அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மடிக்கிறது மட்டும் ஸ்ட்ரெயிட் எப்படி மடிக்கணும், வளைவு வர இடத்துல எப்படி மடிக்கணும், கிராஸ் எப்படி மடிக்கணும், இதுவே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபினிஷிங் தான். இதை நீங்கள் கற்றுக்கிட்டாவே நேர் வர இடத்துல எப்படி நம்ம மடிக்கணும், வளைவு வர இடம், கிராஸாக வர இடம், இந்த இடத்துல எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபோல்டு பண்ணணும். அதனால் அந்த மடிப்பு வந்து எப்படி பண்ணணுங்கிறதையும் நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ணி பழகிக்கோங்க.
இப்போ சைடில் வந்து அதுவும் நீடில் அளவுக்கு தான். ஏன்னா அது ஃபஸ்ட்டு போட்டது ஃபோல்டிங்கில் நீடில் அளவு, இது ஆப்போசிட்டில் மேலே வந்து நீடில் அளவுக்கு நம்ம தையல் போடுறோம். ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்தால் தான் ஸ்லிட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நம்ம டபுள் ஸ்டிச்சு போட்டு ஒன் சைடு நம்ம முடிச்சாச்சு. ஸ்லீவ் ஜாயிண்ட்டு சைடு இது எல்லாமே சைடு க்ளோசிங் ஃபுல்லாக, அதே மாதிரி கீழே ஸ்லிட்டும் நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக நமக்கு எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் எந்த ஒரு வளைவும் இல்லாமல் நீட்டாக நம்ம சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் சைடு வந்து ஸ்லிட்டு ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஒரு சுடிதாரோடைய ஃபினிஷிங் வந்து நீட்டாக காட்டணும் அப்படின்னாவே சைடு ஸ்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்கணும். ஏத்தியும் தாத்தி வரக்கூடாது, முன்னாடி ஒரு அளவு பின்னாடி ஒரு அளவு வரக்கூடாது, திருகிற மாதிரி ஸ்லிட்டு வரக்கூடாது, ஈவனாக வந்து சைடில் வந்து அந்த கட்டு வந்து தெரியணும். இது எல்லாமே ஒரு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வர்றது. அப்புறம் அடுத்தது நெக்கும் சைடு ஸ்லிட்டும் தான் ஒரு சுடிதாரை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். அதனால் அதை மட்டும் ப்ராப்பராக கரெக்டாக ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி, பிகினர்ஸ் எல்லாமே அதை ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு சுடிதாருக்கும் உங்களுக்கு அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். அதனால் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறோமோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் எப்படி ஆப்போசிட் சைடில் தைச்சோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், அடுத்து ஒரு ஃபோல்ட் பண்ணி நீட்டாக நம்ம டபுள் ஸ்டிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைடு ரெடி பண்ணியாச்சு. கீழே சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக ஈவனாக நம்ம எல்லாமே வந்துட்டோம். பேக் சைடு வந்து அந்த எட்ஜு ஃபோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஏன்னா முன்னாடி வந்து அந்த ஜரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கிறனால ஒரு ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணி அதில் டபுள் ஸ்டிச்சு நம்ம போட்டுக்கலாம். இல்லாட்டினா அது லென்த்து குறையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டு தான், 34 இன்ச்சு சைஸு ஸ்ட்ரெயிட் கட்டு. ஏன்னா டவர் பார்த்திங்கன்னா அகலமாக இல்லை. ஓவர்லாக் போடும்போது எட்ஜு அந்த பாதி வரைக்கும் தனித்தனியாக போட்டுருங்க, அதுக்கு மேலே ஒரே மாதிரி போட்டுருங்க. இப்போ பேக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு தைச்சிங்க அப்படின்னாவே ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் சைடில் ஓவர்லாக் போட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 34 இன்ச்சு சைஸ் வந்து ஒரு சுடிதார் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதனுடைய கட்டிங் வீடியோவுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.